16வது கணக்கு லிமிட் x tends to 0 3 power x minus 1 by square root of x plus 1 minus 1. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சாமி லிமிட் x tends to 0 a power x minus 1 by x equal to log a. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போ a power xக்கு பதிலாக 3 power x minus 1 இருக்குது. ஆனால் பகுதியில் நமக்கு x வேணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 வந்து இருக்குது. அதனால் இந்த பை எக்ஸ் அங்கே வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பகுதியை விகிதப்படுத்துதல் அப்படிங்கிறது 9th படிச்சிருப்போம். அதை அங்கே பண்ண போகிறோம். நான் ஏன் வந்து நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க அதை ஏன் நான் 9th சொல்கிறேன்னா, சின்ன கிளாஸில் நீங்கள் படித்ததை நினைவுபடுத்தி பார்க்கணுன்றதுக்காக அப்படி சொல்லிகிட்ருக்கேன். சரி சாமி. ஸோ லிமிட் x tends to 0 3 power x minus 1 by square root of x plus 1 minus 1. இது மாதிரி பை வந்து பகுதியில் ஒரு நம்பர் இல்லாமல் நிறைய இருந்துச்சுன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் வந்து இதுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு என்ன பண்ண சொன்ன சாமி, இங்கே இன்ட்டு போட்டுக்கோங்க. இந்த முதல் நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க, ரெண்டாவது நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. ரெண்டாவது நம்பர் என்னுடைய குறியை மாற்றுங்க, எதிர் எண் போடுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க. எந்த எண்ணை போட்டு நம்ம பெருக்கிறோமோ அதே என்னால் வகுக்கணும். இப்போ நேராக பெருக்கிற வழியை வந்து பார்த்துடலாம். லிமிட் x tends to 0, இது அப்படியே இருக்கட்டும், 3 power x minus 1 into square root of x plus 1 plus 1 by இங்கே பாரு சாமி, மொதல் நம்பர் ரெண்டாவது நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா a minus b into a plus b ஃபார்முலா என்னது, a square minus b square ஃபார்முலா தானே. ஸோ அந்த ஸ்கொயர் ரூட்டுன்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1 இருக்கும், இங்கே மைனஸ் 1, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், மீதி என்ன இருக்கும், நமக்கு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ லிமிட் x tends to 0 3 power x minus 1 by x into இங்கே மீதி இருக்குது பாருங்கள், அந்த பை எக்ஸ் இப்படி போட்டுக்கலாமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆகிடும், லாக் ஏன்னு வந்துடும். பட் இதுக்கு வந்து நமக்கு தேவை. அப்போ இதுக்கு நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும். இதனுடைய வேல்யூ என்ன சாமி, நமக்கு லாக் ஏ ஃபார்முலா தானே. நமக்கு ஃபார்முலா தானே லாக் ஏவுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 3 இருக்கா. ஸோ லாக் 3. இதுக்கு பாருங்கள், லிமிட் x tends to 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸோடைய வேல்யூ 0 நோக்கி நகருது. அப்போ 0 அங்கே போட்டோம்னா 0 + 1 வந்து என்ன வரும், 1 தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1னுடைய வேல்யூ என்ன சாமி, 1 தான். 1 எத்தனை முறை போட்டாலும் 1 தான் கிடைப்பது. அப்போ ஸ்கொயர் போட்டாலும் அந்த மதிப்பு மாற போகிறது கிடையாது. அப்போ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், அது 1 தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஃபுல்லாக நம்ம 1 வரும், இதுக்கு ஃபுல்லாக 1 வரும். அப்போ என்னது 1 + 1 = சாமி 2. ஸோ லாக் 3 × 2ன்னு வரும். இன்ட்டு 2, 3 2 6ன்னு கிடையாது. இது லாக் ஏ, இது ஒரு மாறிலி. இது முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாமா. தட் இஸ் ஈக்குவல் டு log 2 × log 3. எப்போ இந்த அடுக்கு முன்னாடி வரும் பாருங்கள், அடுக்கு நானே சொல்லிட்டேன். எப்போ இது முன்னாடி வரும், இங்கே அடுக்கில் இருந்தால் தான் முன்னாடி தூக்கிட்டு வந்து லாகில் நம்ம போடுவோம். ஃபார்முலா என்னது நமக்கு, log a square equal to 2 × log a. இப்படி தானே போடுவோம், முன்னாடி இப்படி தூக்கிட்டு வந்து தானே போடுவோம். அப்போ இது ஸ்கொயரில் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ log 3 square that is equal to log 3 square சாமி நமக்கு 9. log 9 தான் ஃபைனல் ஆன்சர்.